அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாலியோ ஜிம்கானோ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. பட் இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமீப காலமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஓடிடில வந்துகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. அது ஒருவேளை பெரிய பெரிய படமானதுனால அந்த சின்ன படங்கள் தியேட்டர்ல சீக்கிரமா தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல சரி ஓடிடில நம்ம படத்துக்கு ஒரு மார்க் கிடைக்கட்டும், ஒரு லாபம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் அது என்னதான் லாபம் வந்தாலும் அது ஓடிடி கம்பெனிக்கு தானே போகும். சரி ஓகே. ஜாலியோ ஜிம்கானோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த படத்துல டைரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சக்தி சிதம்பரம் சார் தான். அவரே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஸ்வின் விநாயகமூர்த்தி அப்படிங்கிறவர் அந்த படத்துக்கு மியூசிக்குமே போட்டிருக்காரு. ஓகே. இந்த படத்தோட டூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளதான் இந்த படத்தோட டூரேஷன் டைமே வருது. சரி இதுல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரபுதேவா சார், மடோனா செபாஸ்டியன், அபிராமி, ஜான் விஜய் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம மதுசூதன் நடிச்சிருக்காரு. இன்னமும் யோகி பாபு, சாம்ஸ் நடிச்சிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் தீனா நடிச்சிருக்காரு. இப்படி சொல்ல போனா படத்துல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வைஜி மகேந்திரன் முதற்கொண்டு நடிச்சிருக்காங்க. பேர் சொன்னா நிறைய சொல்லணும், அதனால அங்க சொல்லல. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, வெள்ளக்கார ஹோட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமிலி, ஹீரோயின், அவங்க தங்கச்சிங்க 2 பேரு, அவரோட அக்கா அபிராமி, இப்படி 4 பேர் பிளஸ் மகேந்திரன். இவர் தான் மகேந்திரன் வந்து இவரோட தாத்தாவு. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அது வந்து ஹைவே வரனால அது வேற இடத்துக்கு மாத்தப்படுது. பட் இருந்தாலும் அதே டைம்ல ஹைவே மாத்தினதுக்கு அப்புறம் ஹோட்டல் நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கப்போ அதே ஒரு டைம்ல எலெக்ஷன் நடக்குது. அங்க மதுசூதனன் தான் கேண்டிடேட்டா நிக்கிறாப்புல. பட் இருந்தாலும் அந்த எலெக்ஷன் சப்ளையா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து இவங்க ஹோட்டல்ல இருந்து போகுது ஒரு பெரிய ஆர்டரா. போனதுக்கப்புறம் அந்த பணத்தை கேட்டதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சு துரத்திடுறாரு. ஹோட்டலையுமே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. பட் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னோட தாத்தாவை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கும்போது அதுக்கு வந்து 25 லட்ச ரூபாய் பக்கம் பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மதுசூதனனுக்கு பிரபுதேவா வந்து ஒரு லாயரா இருந்துட்டு நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் பிரபுதேவா போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி தீனாவுக்கு 25 லட்சம் மாத்த சொல்லி சொல்றாங்க. பட் தரும் அது அக்கௌண்ட் மாதிரி நம்ம மனோட செபாஸ்டிக்கு வந்து அதை அவங்க ஹாஸ்பிட்டல்ல கட்டிடுறாங்க. பட் அந்த பணத்தை மீட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரோபோ சங்கர் ஹீரோயினை டார்ச்சர் பண்ண போறாப்புல. பட் அதே ஒரு கண்டிஷன்ல இது பிரபுதேவர்கிட்ட போனா அவர் லாயர் தானே, அவர் மூலமா நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரபுதேவ தேடி போறாங்க ஒரு லாட்ஜுக்குள்ள. பட் அங்கேயுமே கூட பிரபுதேவா வந்து இறந்துருக்காரு. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்துருக்காரு. நம்ம மேல கேஸ் ஆகிரு இருக்கிற பற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், எப்படியாச்சும் வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே எடுத்துட்டு போறாங்க. இந்த பாடினால நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக அதை கொலை பண்ண கூட மலையிலிருந்து தள்ளியோட கூட முயற்சி பண்றாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் பேர்ல பேங்க்ல ஒரு 10 கோடி டெபாசிட் இருக்குது அப்படிங்கிறப்போ சரி இவரை வச்சு நம்ம அந்த 10 கோடி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அந்த 10 கோடி எடுத்தாங்க இல்லையா, பிரபுதேவா யாரு, மதுசூதனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. பட் இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரபுதேவாவோட முன்னைய படமான பேட்டாரா படம் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு நினைச்சேன். பட் இதுதான் இந்த படம் அந்த படத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லடா, எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல, நல்லா இருந்துச்சு. பெருசா சொல்ற அளவுக்கு படம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துல ஆக்டிங் எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா படத்தோட மியூசிக்குமே கதைக்கு என்ன தேவையோ ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. சாங்ஸ் பார்த்தோம்னா ஒரு 5 சாங்ஸ் இருக்குது. அதுல இந்த போலீஸ்காரனை கட்டி கிட்டான ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த பாட்டு பார்க்கும்போது வந்து ஒரு லவ் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா லவ் படம்னா பிரபுதேவா சார் வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஒரு லவ் படமெல்லாம் இல்லை, ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறது இல்லை. இந்த பாட்டு எதுக்காக வந்து ஏன் வருதுன்னு தெரியல. அதாவது இந்த பாட்டுல வந்து அங்கங்க நிறைய டபுள் மீனிங் டைலாக்ல வச்சிருந்தாங்க. இதை கூட வந்து ஒரு பத்திரிக்கையாளர் எழுதுனதா சொல்லி நம்ம சக்தி சிதம்பரம் சார் வந்து அவரோட பேரை போட்டுக்கிட்டாருன்னு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பிரச்சனை வந்து அங்கிருந்து அவர் கோச்சுக்கிட்டு போனாரு. பட் இந்த பாட்டே தேவையில்லை, இப்படி ஒரு கன்றாவியான பாட்டை நான் தான் எழுதுன்னு ஒரு பத்திரிக்கையாளர் பிரஸ் மீட்ல சண்டைக்கு போறாருன்னு அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஸோ ஒளிப்பதிவு ஆகட்டும், இசையாகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், டெக்னிக்கலா அந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படம். நடிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மடோனா செபாஸ்டியன் தான் அந்த படத்துக்கு மெயின் ரோல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். படத்தோட மெயின் ரோல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிரபுதேவா சார் பிளஸ் அபிராமி, இவங்க 2 பேர் தான் படத்தோட மெயின் ரோல். ஹீரோ மனோன செபாஸ்டியன் முந்தைய படங்கள் இந்த படங்களுக்கு அவங்க படம் ஃபுல்லா எவ்வளோ ஸ்கோப் பண்ணி நடிச்சிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு சீனுமே அந்த படத்தை வச்சுக்கிட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அந்த யோகி பாபு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதாகட்டும், யோகி பாபு எனக்கு வயிறு கலக்குது விடுமா, எத்தனை கதமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த கதையில யோகி பாபு சொல்ற மாதிரி தான் கதையை வந்துட்டு இருக்கும். அதுவுமே அவங்க கொடுத்த கேட்ட கரெக்டா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சாருங்க கூட முந்தைய படங்களுக்கு இந்த படங்கள் ஓரளவுக்கு ஓகேப்பா, காமெடி சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அது ஓரளவுக்கு இந்த படத்துல யோகி பாபு சார் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. மனோன சபாஷ்மே கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற தாண்டி லவ் சீன்லாம் இல்லாம ஒவ்வொரு சீனுமே எப்படி இந்த படத்தை தப்பிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டா பண்ணியிருக்காங்க. அபிராமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த 3 பேருக்குமே அக்கா, அவங்க தான் மெயின்.
பட் அக்காவும் இல்லாம ஒரு அம்மாவா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்களோட பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவங்களும் அங்கங்க சிரிக்கிற சீன் ஆகட்டுமே, குழந்தைகிட்ட மாட்டிட்டு முழிக்கிற சீன் ஆகட்டும், பஸ்ஸில நடக்கிற ஒரு சீன் ஆகட்டும், அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஐஸ் வாங்க மறந்துட்டு போவோம். வாங்கிட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இவளையெல்லாம் வச்சுட்டு எப்புட்றான்னு அப்படிம்பாங்க. வறுமை கொடுத்துக்கிட்டு கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. இல்ல இவங்க கூட ஒரு தங்கச்சி பார்த்தோம்னா, இந்த ரோபோ படத்துல வரும்போது ரோபோஸ்லாம் தயாரிச்சு சயின்டிஸ்ட் இது மாரி படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தோம்னா, இந்த யாரோட சைன் இப்படி வேணா போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு கேரக்டர் இருக்கும். பட் இந்த கேரக்டர்ல எதுக்கு இந்த மாரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, படம் பார்க்க பார்க்க தான், ஓ! இதுக்காக தான் இந்த கேரக்டர்ஸ் இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதாகட்டும். மனோஜ் செபாஸ்டியனுமே மிமிக்ரி பண்ற மாரி ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. மிமிக்ரி நம்ம பேசவே மாட்டாங்க. பேசாமலே அவங்களோட வாய்ஸ் அப்படி வரும். அந்த கேரக்டரும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுலயும் பார்த்தோம்னா, நம்ம ஜான் விஜய், எம்.எஸ். பாஸ்கரோட காம்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜாதி மீட்டிங் நடக்கும். அங்க வந்து அந்த கலவரத்த தடுக்கிறதுக்காக நம்ம ஜானகி போவாப்புல. அங்க வந்து நம்ம பிரபுதேவோட பொணம் உட்கார்ந்திருக்கும். இவன் யார்றா இவ்ளோ ஜாதி வெறியனா இருக்கான், எவனோ அடிச்சு தூக்குடா அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அவர் பொணம். அவர் அடிச்ச உடனே இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் வைக்கிறப்ப, அங்க நம்ம ஹீரோயினோட மாமா மப்பு மாமான்னு சொல்லி ஒரு கேரக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் படத்துல நடிச்சிருப்பாரு. அவர தூக்கிட்டு போயி இவங்ககிட்ட கொண்டாந்து விடுவாரு. இப்படி ஒரு காமெடி வந்து படம் ஃபுல்லாவே ஒரு பெரிய மீசைய வச்சுக்கிட்டு, மீசையெல்லாம் வலிச்சுட்டு, துண்டெல்லாம் போட்டு வந்து, "அப்பாடா தப்பிச்சுட்டேன்டா" அப்படின்னு சொன்னோனே பார்க்குறவங்கலாம் வந்து, "சார், நீங்க தாங்க சார்" அப்படின்னு சொன்னோனே, எந்த கெட்டப் போட்டாலும் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெருசா கெட்டப் மீசிய எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சார் கெட்டப் அப்படிங்கிற மாரி ஜான் விஜய் நம்ம எம்.எஸ். பாஸ்கரோட காம்போ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சாம்ஸு பிளஸ் நம்ம சதீஷ் சரவணன் சார் கிளைமேக்ஸ் பேங்க்ல ஒரு 20 பக்கம் நடக்கும். ஒரு பேங்க் ஆபீசர் வந்து எப்படியெல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத, அந்த படத்துல அந்த மேனேஜர் வந்து ஏ டூ இசட் ஒவ்வொரு இதுக்குமே கேள்வி கேட்டே இருப்பாரு. அவங்க எல்லாம் தாண்டி அந்த பணத்த எடுக்க போறாங்க. பட் இருந்தாலும் ஒரு இடத்துல அவர் கண்டுபிடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது ஒரு கத. இத தாண்டி பார்த்தோம்னா, இன்னும் சொல்லப்போனா, நம்ம ரெடின் கிங்ஸ்லி சார் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. இன்னும் பழைய காமெடி நடிகர் சொல்லிட்டு ஒரு பேர் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க. மதுசூதனன், நாஞ்சில் சம்பத், இது மட்டும் இல்லாம முல்லை கோதண்டம் இவங்கலாமே நடிச்சிருப்பாங்க. மதுசூதனன் ஒரு அரசியல்வாதியா எப்படிலாம் ஃப்ராடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாரு. பட் இவங்கள எப்படி தூக்கணும் அப்படிங்கிறதையுமே ஓரளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு வில்லனா பெருசா இல்லனாலும் ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க. நாஞ்சில் சம்பத் பார்த்தோன்னா ஒரு சிஎம்மா நடிச்சிருக்காரு. நீங்கலாம் லாய்க்கு இல்லாதவன் தான். மினிஸ்ட்ரி அரசியல்வாதின்னு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல முல்லை கோதண்டத்த ஒரு மினிஸ்டர் ஆக்கிருவாரு. முல்லை கோதண்டத்துக்கும் நம்ம மதுசூதனுக்கும் ஒரு காம்போ ஒரு காமெடி காம்போ இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரோபோ சங்கர் பிளஸ் தீனா சார் அவருமே பார்த்தோன்னா, நான் 49 மர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மர்டருக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிளைமேக்ஸ்ல எத்தனை கொலை நீ எப்பட்றா பண்ண அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல அது ஒரு காமெடி இருக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி புலம்புவாரு. அந்த ஒரு சீன்ஸுமே கூட படத்துல ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிரபுதேவா சார்லாம் பார்த்தோம்னா, முந்தைய படங்களுக்கு இந்த படம் ஓகே தான். பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, ஒரு பொணமா நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஒரு பொணமா நடிக்கிறது கைய கால தூக்குறது அப்படின்னு போட்டு சாவடிச்சுருவாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவரா இருந்தாலும் இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. பட் இதுல அவருக்கு ஒரு லாபம் என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்க பிரபுதேவா சொல்லுவாங்க ஹீரோயின் கூட தான் கொஞ்சம் அந்த மாரி அப்படிங்கிற மாரிலாம். பட் இந்த படத்துல 4 ஹீரோயின் கூட விளையாண்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னாதுன்னா நம்ம யாசி ஆனந்த் ஃபர்ஸ்ட் சாங்ல ஒரு கேமியோ சாங் வந்திருப்பாங்க. அவங்களுமே ஒரு பாட்டுக்கு வர்றாங்க, போறாங்க. ஓகே அவங்க எந்த சாங் பயன்படுத்தணுமோ அந்த சாங் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் காமெடி படம் தான். எனக்கு ஓரளவுக்கு புடிச்சிருந்துச்சு. நான் சூப்பர்ன்னு சொல்லல, சுமார்ன்னு சொல்லல. உட்கார்ந்து பார்த்தப்ப அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை நீங்க இந்த படம் பார்த்திருந்தா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சக்திசேகர் சார் உங்களோட முந்தைய படம் பார்த்தேன். சார்லி சாப்ளின் ஒரு படம் மொக்கையா இருந்துச்சு. பேய் மாமான்னு ஒரு படம் எடுத்திருந்தீங்க. அதுவும் அவ்வளோக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் இருந்தாலும் இந்த படத்துல ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எடுத்திருக்கீங்க. ஆ ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார். நான் மொக்கைன்னுலாம் சொல்லல. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.